நமது இந்து மத வழிபாட்டில் மிக முக்கியமானது கோபுர தரிசனமாகும். கோபுர தரிசனம் பாப விமோச்சனம் என்கிறது பழமொழி. கோயிலின் நுழைவு வாயிலில் அமைக்கப்பட்டிருக்கும் கட்டிட அமைப்பே கோபுரமாகும். கருவறையில் காட்சியளிக்கும் இறைவன் கோபுரத்திலும் வீற்றிருப்பதாக ஐதீகங்கள் சொல்கின்றன. மகத்துவமான கோயில் கோபுரங்களை காலையில் தரிசித்தால் உடல் நலம் பெறும், மதியம் தரிசித்தால் செல்வ வளம் கூடும், மாலையில் தரிசித்தால் பாவங்கள் நீங்கும், இரவில் தரிசித்தால் வீடு பேறு கிடைக்கும் என்பது முன்னோர்களின் வாக்கு. அளவிட முடியாத இத்தகைய நற்பலன்களை அளிக்கும் கோபுர தரிசனம் கோடி புண்ணியம் நிகழ்ச்சியில் காணவிருப்பது சென்னை ஸ்ரீ வெள்ளீஸ்வரர் ஆலயத்தில் அமைந்துள்ள ராஜகோபுர தரிசனமாகும். கோபுரத்து தரிசனம் காண கோடி புண்ணியம், கோவில் வாசல் சேரவே நம்மை கூட்டி போகும் குருவின் முகம். கோபுரத்து தரிசனம் காண கோடி புண்ணியம், கோவில் வாசல் சேரவே நம்மை கூட்டி போகும் குருவின் முகம். நமது தமிழகத்தின் தலைநகரான சென்னை மாநகரில் உள்ள மயிலாப்பூரில் அமைந்துள்ளது ஸ்ரீ வெள்ளீஸ்வரர் திருத்தலம். இந்த ஆலயத்தில் இறைவன் ஸ்ரீ வெள்ளீஸ்வரர் என்ற திருப்பெயரில் ஸ்ரீ காமாட்சியம்மன் அம்பாளுடன் அருள் பாலிக்கின்றார். மயிலாப்பூரில் உள்ள சப்த சிவத்தலங்களில் ஸ்ரீ வெள்ளீஸ்வரர் ஆலயமும் ஒன்றாகும். பகவான் மகாவிஷ்ணு வாமன அவதாரம் எடுத்தபோது மாபலி மன்னனிடம் 3 அடி நிலம் தானமாக கேட்டார். அதற்கு மாபலி தங்களுக்கு ஓர் ஊரையே தானமாக தருகிறேன் என கூற, வாமனரோ வேண்டாம், எனக்கு 3 அடி நிலம் மட்டும் போதும் என்றார். இதில் ஏதோ சூழ்ச்சி இருப்பதை அறிந்த அசுர குருவான சுக்கிராச்சாரியார் மாபலியை அழைத்து தானம் தர வேண்டாம் என கூற, மாபலி மன்னன் மறுத்துவிட்டான். திட்டத்தை முறியடிக்க நினைத்த சுக்கிராச்சாரியார் மாபலி மன்னன் தானம் கொடுக்க நீர் வார்க்கும் போது சிறு வண்டாக மாறி கமண்டலத்தின் துவாரத்தை அடைத்துக் கொண்டார். இதனை அறிந்த வாமனர் சிறு தர்ப்பை புல்லை எடுத்து துவாரத்தில் குத்த ஒரு கண் குருடாகி சுக்கிராச்சாரியார் கீழே விழுந்தார். தானத்தை தடுத்த பாவம் தீரவும் மீண்டும் கண்ணொளி பெறவும் இத்தலத்திற்கு வந்து லிங்கத்தை பிரதிஷ்டை செய்து வழிபட்டு சுக்கிராச்சாரியார் மீண்டும் கண்ணொளி பெற்றதாக புராணங்கள் கூறுகின்றன. வெள்ளி கிரகத்தை குறிக்கும் சுக்கிரன் இங்கு வந்து வழிபட்டு பலனடைந்ததால் இத்தல இறைவன் ஸ்ரீ வெள்ளீஸ்வரர் என்று அழைக்கப்படுகிறார். வெள்ளிக்கிழமையன்று செந்தாமரை மலர் கொண்டு இத்திருத்தல ஈசனை வழிபட்டால் கண் தொடர்பான பிரச்சனைகள் தீரும் என்பது நம்பிக்கை. மேலும் ஞாயிற்றுக்கிழமைகளில் ராகு காலத்தில் இங்கு ஸ்ரீ சரபேஸ்வரருக்கு சிறப்பு பூஜைகள் நடத்தப்படுகின்றன. இதில் கலந்து கொண்டால் சகல அச்சங்களும் நீங்கும் என்பது நம்பிக்கை. சிறப்புகள் பல பெற்ற மயிலாப்பூர் ஸ்ரீ வெள்ளீஸ்வரர் ஆலயத்தின் ராஜகோபுரம் அழகே உருவாய் அமைந்துள்ளது. இந்த ராஜகோபுரம் 5 நிலைகள் 7 கலசங்களுடன் அருள் பாலிக்கின்றது. புராண இதிகாச நிகழ்வுகளை குறிக்கும் அற்புதமான சுதை சிற்பங்களுடன் திருக்காட்சி அளிக்கிறது இந்த ராஜகோபுரம். தரணி போற்றும் தமிழக தலைநகரில் தன்னிகரற்று விளங்கும் ஸ்ரீ வெள்ளீஸ்வரர் ஆலயத்தின் ராஜகோபுர தரிசனம் உடல் நலத்தையும் உள்ளத்தின் நலத்தையும் உயிர்களுக்கு அளிக்கும் என்பது சத்தியமான சத்தியம். கோபுர தரிசனம் கோடி புண்ணியம். ஆம், தனித்துவமிக்க மகத்துவமான இந்த கோபுர தரிசனம் மன அமைதி, உடல் நலம், நல்லெண்ணம், பாவ விமோச்சனம் ஆகியவற்றை அளித்து இறைபக்தி துணையுடன் வாழ்வில் அனைத்து செல்வங்களையும் நமக்கு வாரி வழங்கிடும் என்பது தொன்னம்பிக்கை. சிறப்புமிக்க சென்னை ஸ்ரீ வெள்ளீஸ்வரர் ஆலய ராஜகோபுர தரிசனம் எல்லையில்லா இன்பத்தை எல்லோருக்கும் அருளட்டும். கவலையில்லா வாழ்வை காலமெல்லாம் அளிக்கட்டும். கோபுரத்து தரிசனம் காண கோடி புண்ணியம், கோவில் வாசல் சேரவே நம்மை கூட்டி போகும் குருவின் முகம். கோபுரத்து தரிசனம் காண கோடி புண்ணியம், கோவில் வாசல் சேரவே நம்மை கூட்டி போகும் குருவின் முகம். சிவ 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 ஹரவோம், சிவ தரிசன பலன் பெருகிட கை கூப்பி நுழைவோம்.
சிவ 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 ஹரவோம் சிவ தரிசன பலன் பெருகிட கை கூப்பி நுழைவோம் மேளம் ஒலிக்குது செண்டை மேளம் ஒலிக்குது உடுக்கை அதிருது சங்குநாதம் முழங்குது வானம் அதிரவே அதிர்வேட்டு வெடிக்குது சிவ கோஷம் கேட்டுத்தான் இந்த தேகம் சிலுக்குது மலையாட மணிகளாட வானம் மேலே பூமி கீழே பாதியான ஆதிநாதன் மேனி தெரியுது மலையாட மணிகளாட வானம் மேலே பூமி கீழே பாதியான ஆதிநாதன் மேனி தெரியுது அந்த மதுபாக நீலகண்டன் கோலமேனி போலத்தானே கோபுரத்தை காணும் போது மனசு அறியுது அந்த மதுபாக நீலகண்டன் கோலமேனி போலத்தானே கோபுரத்தை காணும் போது மனசு அறியுது அந்த கோபுரத்தை காணும் போது மனசு அறியுது கணபதி தாளம் தைப்பூச முருகன் காவடி அம்மன் பால்குடம் நாரணனின் திவ்ய பிரபந்தம் பைரவர் வேட்டை வேடு பரிசுடலுது சாட்டை பலவித வண்ண கோலம் கோபுர பதுமை கோலம் மேகம் நீந்தும் நீல இரவு காயுகின்ற பால் நிலாவில் ஆலயத்து கோபுரத்து கலசம் நின்னுது மேகம் நீந்தும் நீல இரவு காயுகின்ற பால் நிலாவில் ஆலயத்து கோபுரத்து கலசம் நின்னுது அதை காணும் போது கண்ணில் 100 ஆறு போல பொங்கி வீச கங்கையாடும் கையிலாயன் காட்சி தெரியுது அதை காணும் போது கண்ணில் 100 ஆறு போல பொங்கி வீச கங்கையாடும் கையிலாயன் காட்சி தெரியுது அந்த கங்கையாடும் கையிலாயன் காட்சி தெரியுது கோபுரத்து தரிசனம் காண கோடி புண்ணியம் கோவில் வாசல் சேரவே நம்மை கூட்டி போகும் குருவின் முகம் சிவ 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 ஹரவோம் சிவ தரிசன பலன் பெருகிட கை கூப்பி நுழைவோம் சிவ 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 ஹரவோம் சிவ தரிசன பலன் பெருகிட கை கூப்பி நுழைவோம்